வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். மத்தியில் நிலையான ஆட்சிக்கு பங்களித்தவர் கருணாநிதி. இதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்துடலாம். 1998 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஏஐஏடிஎம்கே இவங்க அலையன்ஸில் இருந்தாங்க இனிஷியலி. அதற்கு பிறகு அலையன்ஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. இதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸை இழந்தாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அரசாங்கத்தை இழந்தாங்க 1998. அதற்கு பிறகு 1999 டிஎம்கே இந்த பிஜேபி அலையன்ஸில் சேர்ந்தாங்க. இதனால் 1999 இருந்து 2004 வரைக்கும் இந்த அலையன்ஸுனால் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடிஞ்சது பிஜேபிக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டைமில் 1996 பிரைம் மினிஸ்டராக இருந்தது வாஜ்பாய். 1996 பிரைம் மினிஸ்டராக இருந்தது வாஜ்பாய். 13 நாட்கள் மட்டும்தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். தென் 1998 to 1999 வரைக்கும் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், கிட்டத்தட்ட 13 மாதம். அதற்கு பிறகு 1999 to 2004 வரைக்கும் வாஜ்பாய் திரும்பவும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார். ஸோ இந்த அலையன்ஸையும் இந்த விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா மாற்றம். புதிய தலைமைச் செயலர் யார் பார்த்திங்கன்னா முருகானந்தம். சீஃப் செக்ரட்டரிஸை சூஸ் பண்ணுறது யார் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது சீஃப் மினிஸ்டர் தான் இந்த சீஃப் செக்ரட்டரியை சூஸ் பண்ணுவாங்க, நியமனம் பண்ணுவாங்க. சீஃப் செக்ரட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. அண்டு இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீசஸோடைய ஹெட்டாக இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீசஸோட ஹெட்டாக இருப்பாங்க. அண்ட் இவங்க தான் பார்த்திங்கன்னா கேபினெட் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பேப்பர் ஒர்க்கையும் பண்ணுவாங்க. கேபினெட் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பேப்பர் ஒர்க், ரெக்கார்டிங்ஸ் அண்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ணக்கூடிய நபர் யார் பார்த்திங்கன்னா சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலர். இந்த பெண் மருத்துவர் படுகொலை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை. ஸோ இந்த தாமாக முன்வந்து விசாரணை, இதற்கு ஒரு இங்கிலீஷ் டேர்ம் இருக்குது, சோமோட்டோ கோக்னிசன்ஸ். இது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சோமோட்டோ கோக்னிசன்ஸ். இந்த நேமை பார்த்துக்கோங்க. இந்த சர்வதேச காற்றாடி திருவிழா எங்கே நடைபெற்று முடிஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா மாமல்லபுரம். தென் எடிட்டோரியல் பேஜ். ஜம்மு காஷ்மீர் அண்ட் அதே மாதிரி ஹரியானாவில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடைபெற போகுது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 90 எம்எல்ஏ சீட்ஸுக்கு எலெக்ஷன் நடைபெற போகுது. ஹரியானா பொறுத்த வரைக்கும் இங்கேயும் 90 எம்எல்ஏ சீட்ஸுக்கு எலெக்ஷன் நடைபெற போகுது. ஸோ மொத்த சீட்ஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா 90 எம்எல்ஏ சீட்ஸ். தென் மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. நெகிழி துகள்கள், அதாவது உணவுப் பொருட்களில் அதிகமான மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதா இதில் சொல்லியிருக்காங்க. இதனால் இதற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேணுங்கிறதையும் இதில் கேட்டிருக்காங்க. தென் ரக்ஷாபந்தன் டே, இந்த வருஷம் ரக்ஷாபந்தன் டே என்னைக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 19. தென் குவைத் பிரதமருடன் எஸ் ஜெய்சங்கர் சந்திப்பு. குவைத் இந்த நாடு பார்த்திங்கன்னா பர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதோடைய பார்டர் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈராக் அண்ட் சவுதி அரேபியா. இந்த நாடு பர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. தென் அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பை அடுத்த வருஷம் மலேசியாவில் நடைபெற போகுது. கடைசி வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் இயரில் மலேசியாவில் நடைபெற போகுது. தென்
நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உக்ரைன் அதே மாதிரி போலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கார். உக்ரைன் அண்டு போலாந்து. புதிய தலைமைச் செயலராக நா. முருகானந்தம் பொறுப்பேற்பு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 50th சீஃப் செக்ரட்டரி. சீஃப் செக்ரட்டரியை வந்து நியமனம் பண்ணி வைக்கிறது யார் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர். சூஸ் பண்ணுறதும் சீஃப் மினிஸ்டர். சீஃப் செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அதாவது ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீசஸ் ஹெட்டாக இருப்பாங்க. அண்ட் கேபினெட் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பேப்பர் ஒர்க்கையும் பண்ணக்கூடிய நபர் யார் பார்த்திங்கன்னா தலைமைச் செயலர். தென் ஷாங்காய் கல்வி தரவரிசை பட்டியல் விஐடி பல்கலைக்கழகம் இந்திய அளவில் 2ஆம் இடம். ஃபஸ்ட் ப்ளேஸில் எந்த யூனிவர்சிட்டி வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்காங்க. இந்த ரேங்கிங் என்ன ரேங்கிங் பார்த்திங்கன்னா ஷாங்காய் ரேங்கிங், அதாவது ஷாங்காய் அகாடமிக் ரேங்கிங் ஆஃப் வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ். ஷாங்காய் அகாடமிக் ரேங்கிங் ஆஃப் வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க வந்து எந்த பொசிஷனில் இருக்காங்க பார்த்திங்கன்னா 501 to 600 ரேங்கிங் உள்ளாடி இருக்காங்க. வேர்ல்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2nd ரேங்கிங்கில் இருக்காங்க. அண்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 401 to 500 இந்த ரேங்கிங் உள்ளாடி இருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்காங்க. வேலூர் இன்ஸ்டிடியூட் 2nd ப்ளேஸில் வந்திருக்காங்க. தென் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஆக்ட். எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1998. இந்த சட்டம் பிரகாரம் சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அண்ட் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் இந்த 2 அமைப்புகளையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த சட்டம். தென் வன்கொடுமை சட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அட் 1989. இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா 1989. SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். தென் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ். முரண் களையப்பட வேண்டும். இதில் GST டேக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது உரத்துக்கு விதிச்சிருக்கக்கூடிய GST பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் உரம் பொறுத்த வரைக்கும் யூரியா, டை அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட் இதற்கெல்லாமே GST 5%. பட் உரத்தோடைய இடுபொருட்கள் அதாவது இதில் அம்மோனியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18%, ஃபாஸ்போரிக் அமிலம் பொறுத்த வரைக்கும் 12%. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா உரத்துக்கு வந்து GST 5%, பட் அதோட இடுபொருட்களுக்கு வந்து 18%. இது வந்து கான்ட்ரவர்ஸிலாக இருக்குங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆர்டிக்கிளில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி. இந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா 1994 கொண்டு வந்தாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜமைக்கா. இந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா 2 கன்வென்ஷன் மூலமாக கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா அன்க்ளாஸ். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் தி சீ. இந்த அக்ரிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 1994 கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்பை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 169 கண்ட்ரிஸ் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் இந்தியா ஆல்சோ. தென் இதில் முத்தலாக் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த முத்தலாக் சட்டம் அதாவது ட்ரிபிள் தலாக்கை ப்ரொஹிபிஷன் பண்ண சட்டம் எந்த சட்டம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019.
முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் மேரேஜ் ஆக்ட் 2019. இந்த சட்டம் பிரகாரம் ட்ரிபிள் தலாக்கை வந்து மத்திய அரசாங்கம் பேன் பண்ணியிருந்தாங்க. தென் நேரடி பணி நியமனங்கள் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. லேட்ரல் என்ட்ரி. ரீசன்ட்லி யூபிஎஸ்சி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிரகாரம் ரொம்ப பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கிறதா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாயின்ட் செக்ரட்டரி இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் என்ட்ரி, அதாவது இன்டர்வியூ மட்டும் வச்சு எடுக்கிறதா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் யூபிஎஸ்சி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, திரும்ப பெற்றிருக்காங்க. தென் மலையாள திரையுலகில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல். இதில் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்து விசாரிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த கமிட்டியோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹேமா கமிட்டி. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து ரீசன்ட்லி கொடுத்துருக்காங்க. மருத்துவர்கள் பாதுகாப்புக்கு குழு அமைப்பு. மருத்துவர்கள் பாதுகாப்புக்கு விதிமுறைகள் கொண்டு வரதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஒரு நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 10 மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க. இதோடைய தலைவர் யார் பார்த்திங்கன்னா ஆர்த்தி சரண். இவங்களுடைய அறிக்கையை வந்து 2 மந்த்ஸுக்குள்ளாடி சமர்ப்பிக்க வேண்டும்ங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் கட்டளையாக பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் கொண்டு வந்தது யார் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட். தென் மத்திய அரசின் உயர் பதவிகள் நேரடி நியமன அறிவிக்கை ரத்து. யூபிஎஸ்சி ரீசன்ட்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது லேட்ரல் என்ட்ரி அட்வர்டைஸ்மெண்ட். இதில் உயர் பதவிகள் பொறுத்த வரைக்கும் நேரடி நியமனம் கொடுக்க போகிறதா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. தற்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. நிறைய கான்ட்ரவர்ஷியல் வந்ததுனால, நிறைய இஷ்யூஸ் வந்ததுனால இதை ரத்து பண்ணியிருக்காங்க. தென் குண்டர் சட்டத்தில் தேவையின்றி கைது செய்யப்படும் நபருக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடலாமா காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. இந்த இஷ்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா ரீசன்ட்லி வந்து தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு மேலே குண்டர் சட்டம் கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க தமிழக காவல்துறை. ஸோ நிறைய பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இந்த குண்டர் சட்டத்தின் கீழ் அவங்கள வந்து கைது பிறப்பிச்சிருந்தாங்க. இதனால தான் இந்த கொஸ்டினை வந்து உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது பண்ணுறதை தடுக்க வேண்டும் ஆர் தவிர்க்க வேண்டும்ங்கிறத வந்து உயர்நீதிமன்றம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்தியா மலேசியா இடையே 8 ஒப்பந்தங்கள் பிரதமர் முன்னிலையில் கையொப்பம். இதில் 2 இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ருப்பி அண்ட் மலேசியா ரிங்கட். இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ருப்பியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி யூபிஐ பண பரிவர்த்தனை இந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த மலேசியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட்டு தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா. மலேசியா இந்தோனேஷியா இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரைட் வழியாக தான் பார்த்திங்கன்னா நிறைய ஷிப்பு போகக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மலேசியா வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாடு. தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். சர்வதேச அயர்ன்மேன் ட்ரைத்தலான் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் வீரர் ஹரீஷ் கல்ஜா இவர் வந்து வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்காரு. இந்த ட்ரையத்தலான் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 3 விதமான போட்டிகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நீச்சல் போட்டி இருக்கும், செகண்ட் சைக்கிள் போட்டி இருக்கும், தேர்டு வந்து மராத்தான் போட்டி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டஃபஸ்ட்டு ஒரு போட்டின்னு சொல்லுவாங்க. இதில் ஹரீஷ் கல்ஜா இந்த போட்டியை வெற்றிகரமாக நிறைவு பண்ணியிருக்காங்க. இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.